ப்ராஜெக்ட் போச்சுங்கிற, கனவு போச்சுங்கிற, இனிமே என்ன பண்ண போற? என்னங்க ஏதோ என்டர்டெயின்மெண்ட் கேட்குற மாதிரி கேட்குறீங்க? இல்லை, நிஜமாக தான் கேட்குறேன். ப்ராஜெக்ட் கனவெல்லாம் என்னங்க, எல்லா ப்ராஜெக்ட்டும் காசு ஆக்குற கனவு தான். நிறைய காசு வேணுங்க. அவ்வளோ காசு வச்சு என்ன பண்ண போற? என்ன பண்ணுவேனா? காசுங்க, காசு. இருங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு மேட்டர் சொல்கிறேன். மாட்டிக்காமல் ஒரு தப்பு செஞ்சால் நிறைய பணம் வரும்னா கண்டிப்பாக செய்யலாங்கிறது தான் என் ஃபிலாசபி. ஏன்னா காசுங்கிறது ஒரு போதை. செலவு பண்ண பண்ண அந்த போதை ஏறும். அப்போ பணம் இன்னும் தேவைப்படும். நீங்கள் மட்டும் என்ன வெளிநாட்டுக்கு போய் பொது சேவையாக பண்ண போகிறீங்க? காசு தானே. நீ காசை பார்க்கறதுக்கும் நான் காசை பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆமாம்ல, நீங்கள்லாம் ஏற்கனவே நிறைய காசை பார்த்துருப்பீங்க. ஆமாம், ஒரு தடவை நாங்கள் வீட்டில் நல்லா தூங்கிட்டு இருந்தப்போ எங்கள் அப்பா வந்து எழுப்பினார். நாங்கள் படுத்திருந்த பெட்டுக்கு கீழே ஃபுல்லாக பணம், கட்டு கட்டா. இன்கம் டேக்ஸ் ரேடுக்கு பயந்துக்கிட்டு அங்கே வச்சிருப்பார் போல. ஆனால் என் மேட்ரே வேற. இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக 2 லட்சம் ரூபாய் இருந்துச்சு. போதையில் ஒரு நைட்டு ஃபுல்லாக பணத்தை பிரித்து போட்டு அதுக்கு மேலே படுத்திருந்தேன் வேணும்னே.